விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை விநாயகனே. பிள்ளையாரப்பா, என்ன வேலை பார்க்குறியா? வேலை தானே பார்க்குறேன். பாரு வந்தது லேட்டு, இதில் சவுண்டு வேற. என்ன பண்ணி தொலைக்கிறது? எப்பா பிள்ளையாரப்பா, இவனுக்கு 2 புத்திமதியை சொல்லி ஒழுங்காக வேலை செய்ய சொல்லக்கூடாதா? அவன் 4-5 வேலைக்காரன் வச்சிருக்கவன்லாம் கடையை நல்லா நடத்துகிறான். ஒரே ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. பிள்ளையாரப்பா, அந்த ஆள் 6 மாதமாக சம்பளம் தரல, அவருக்கு ஒரு புத்தி கொடு. என்னடா என்ன முனவுற? ஒன்றும் இல்லை. எப்பா, ஒரு 10-15 கஸ்டமர் அனுப்பி வச்சு அதில் வியாபாரம் ஓடி அதில் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதா? டெய்லி உனக்கு கொளுத்தி வைக்கிற இந்த ஊதுபத்தி செலவுக்காவது ஒரு 10 பேரை அனுப்பி வைப்பா. என்ன பண்ணுறது? பிள்ளையாரப்பா. அப்பா ஆண்டவா, கணபதியே அருள்வாய், கணபதியே அருள்வாய். சாமி நிப்பாட்டுற பாட்டை எந்த நேரத்தில் எந்த பாட்டு போடுற? ஏற்கனவே கடையை ஆடிக்கிட்டு இருக்கு, இதில் பாட்டு வேற. பாட்டு இல்லைன்னா வேலையே செய்ய மாட்டார். சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நெஞ்சில் எந்தவோ ஊத்துன பால் ஊத்துன மாதிரியே இருக்குது. காலையிலேருந்து ஒரு ஆள் கூட டீ குடிக்க வரல. 3 டீயை போட்டு 2 டீ நானே குடிச்சிருக்கேன். யாராச்சும் வந்தா தானே? காலையிலேருந்து எவனுமே டீ கடிக்க வரமாட்டேங்கிறானு. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ளே போய் வேலையை பாரு. பார்க்குறேன். இதில் இவன் ஒருத்தன் பேக்கை தூக்கிட்டு வந்துடுறான். வரட்டும், இன்னைக்கு இந்த வெந்நீரை பிடிச்சி மூஞ்சில் ஊத்துறேன். வானே என்னண்ணே ரொம்ப நாள் ஆளை காணும்? என்னண்ணா உங்கள தான் டீ நல்லா ஓடுதாட்டு? ஆமாம் ஓடிக்கிட்டே இருக்கு. திருச்சியை தாண்டி மதுரை ஓடிடுச்சான். போய் 2 ஆளை விட்டு தான் கூப்பிட்டு வரணும். என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்னத்தையா சொல்றது? என்ன சொல்கிறேன்? ஒரு வியாபாரமும் கிடையாது. ஒரு பையன் டீ குடிக்க வரமாட்டேங்கிறான். காலையிலேருந்து 3 டீ தான் போட்டிருக்கேன். 2 டீ நான் குடிச்சிட்டேன், 1 டீ இந்த மூதேவி குடிச்சிட்டான். என்ன சொல்றது? எப்படி வியாபாரத்தை நடத்துறது? உனக்கு என்னதானே பிரச்சனை? டீ குடிக்க எவனும் வரமாட்டேங்கிறாயா, அதான் பிரச்சனை. அதுதானே, டீ தூள் தானே பிரச்சனை. டீ தூளோ பாலோ எனக்கு வியாபாரம் ஒன்னா சரி. மார்க்கெட்டுக்கே வராத புது பிராண்ட் இதுல நீ டீயை போட்டு சரி டீ ஓஹோன்னு ஓடுனா. மார்க்கெட்டுக்கே வராதது ஆமாண்ணா, புது பிராண்ட். ஆமாண்ணா, நீ தான் ரிலீஸ் பண்ணிருக்க, நான் தான் ஓபன் பண்றேன். ஆமாண்ணா. டேய் வடிவேலு, அந்த டீ தூளை குடுறா. இந்தா, இது தெரியுதா? தெரியுதுண்ணா. இதுவும் நீ கொடுத்ததுதான். அதை கொடுக்கும் போதுதான் இதே தான் சொல்லி கொடுத்த. 4 பாக்கெட் ஸ்டாக் இருக்கு, நான் வேணா உனக்கு தரேன், எடுத்துட்டு போ. இதான் பழைய டீ தூள்னு சொல்லிட்டல்ல, இத விட்டுரு. இதுல நீ டீயை போட்டு பாரு, பிசினஸ் ஓஹோன்னு ஓடும். ஓஹோன்னு ஓடுமா? அதுக்கப்புறம் உன்னை தேடி வருவாங்க. ஆமாண்ணா, கேட்க நல்லா தனியா இருக்கு. ஏண்டா வடிவேலு, என்னடா சொல்றாரு? இது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? அதான் புது டீ தூள்ன்றாங்க, போட்டு ஓட்டி பார்க்கலாம். வா பாப்போமா? பார்க்கலாம். சரி, இந்தா இதை கொதிக்க வை. அண்ணே, ஒரு டீ சாப்பிட்டு போனேன். இருக்கட்டுண்ணா, நான் வந்து சாப்பிட்றேன். அட, ஒரே ஒரு டீண்ணே. இருக்கட்டுண்ணா. அட, நீ கொடுத்த டீ தூள் தான், அதுல ஒண்ணு குடி. தேடி வருவாங்கண்ணா. என்ன இப்படி பறந்து போறான்? ஏன் அவன் பொண்டாட்டி போன் பண்ணிட்டாளா? இந்த ஓட்டம் ஓடுறான். சரி விடு, பொண்டாட்டி போன் பண்றதும் புருஷன் ஓடுறதும் சகஜம்தான். ஏண்டா வடிவேலு, அவன் ஒரு டீ தூளை கொடுத்தான்னு அதை போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இங்க ஒரு பயலும் டீ குடிக்க ஆளை காணுமே. வருவானுவாளா? என்னமோ கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒரு பயலையும் டேய், ஆமாண்டா, ஒருத்தன் வரான்டா. யாருன்னு தெரியுதா? அது யாருன்னா? முருகேச மாதிரி தெரியுது. முருகேசனேதான்டா, முருகேசனேதான். அவன் என்னடா 8 போட்டு வரான்? அண்ணா, அவன் 8 போட்டு வந்தான்னா 9 போட்டு வந்தானா? வந்தானா டீயை போட்டு கொடுண்ண. அதானே, அவன் எப்படி வந்தா நமக்கு என்ன? வானே என்னண்ணே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் வேலையாக இருந்தது. கைதை குடிச்சாமுன்னா எங்கடா போக போகிறேன்? இங்கே தானே கிடக்க போகிறேன். அப்பப்போ வந்துட்டு போனீங்கன்னா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்டு நடப்ப எங்க நீ வர? பழசெல்லாம் மறந்துட்டப்போ. ஏன்னா
ஸ்பெஷல் டீ ஒன்று சாப்பிட்றியா? சாங்கா? போடா டீயை போடு. சரி சரி சரி. வடிவேலு அண்ணே. அண்ணன்ட்ட டீ எடுத்து கொடு. வடை இருக்கு, சாப்பிட்றியாண்ணே? வேணாம் வேணாம். சரி சரி சரி. அந்த டீயை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உன் வாயால சொல்லு, அது போதும். ஆமா, சும்மா சாப்பிடுன டீயும் சரக்கு மாதிரியே குடிக்கிற. ஏன்னா எப்படின்னு இருக்கு டீ? நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. அதான் அது புது பிராண்டா, இப்பதான் கொடுத்துட்டு போறான். டீ உனக்கு தான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வா வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இறக்க போறேன். ஏண்டா வடிவேலு, என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், முருகேஷ் அண்ணன் சைலண்டா இருக்காரு. தூங்கிட்டாரா? டேய் எழுப்பி விட்றா, எங்க போறாருன்னு தெரியல. அவர் ஏதோ வேலை செய்யற இடத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரோ. முருகேசனா முருகேசனா அண்ணா அண்ணா என்ன அண்ணா, எதுக்குடா கத்துற? செத்துட்டாரு. செத்துட்டாரா? ஐயோ முருகேசன், முருகேசன் கொன்னுட்டேனா? நான் கொன்னுட்டேனா? அட சண்டால பாவி, அந்த ஆளு மேல என் கை பட்டுச்சா, சுண்டு விரல் பட்டுச்சா, என்ன ஏண்டா கொலைகாரன் ஆக்குற? அடே கூட இருந்தே குழி பறிக்காதரா முருகேசன். அண்ணே முருகேசன், அட பாவி முருகேசு, செத்ததுதான் செத்த. ஒரு 20 அடி தள்ளி அந்தாண்ட போய் செத்துருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காதேடா. ஐயோ, ஏற்கனவே என் கடையில் ஒருத்தனும் டீ குடிக்க வரமாட்டான். நீ செத்தது தெரிஞ்சா கடையே இருக்காதே. நான் என்ன பண்ணுவேன்? முருகேசு முருகேசு, அடே முருகேசு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்ப? போலீஸ் போலீஸா? டேய் என்னடா பண்றது? தூக்குடா தூக்குடா தூக்கு. அப்படியே கடைக்கு வந்த மாதிரி அப்படியே வை, தலையை சாத்தி சாத்தி அப்படியே சரி. ஆமா அப்படியே அப்பா உட்கார். செத்து பிரஸ்ஸா இருக்கா? டே கண்ணாடி எடுத்த கண்ணாடி, சீக்கிரம் போ. ஐயோ டே என்ன பண்ணுவேன் தெரியலையே. இந்த கண்ணாடியை நீ மாட்டக்கூடாதா? அவ்வளவு உஷாரு நீனு. அப்புறம் முருகேசன், ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனா போலீஸ் கிட்ட வந்துருச்சுண்ணா. நீ பதட்டப்படாதடா, பதட்டப்பட்டு நீயே காமிச்சு கொடுத்துருக்காட்டுருக்கு. சார் வணக்கம் சார். சார் டீ சாப்பிட்றீங்களா சார்? டீ எல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த பக்கம் யாராவது 3 பேர் போனதை பாத்தியா? 3 பேரா சார்? இந்த பக்கமா சார்? பார்க்கல சார். பார்த்தன தகவல் சொல்லு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பார்த்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். வாங்க சார். டேய் இவன் செத்ததான் விசாரிக்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டேன்டா. நல்ல வேளை அவர் வேற எதுக்கோ வந்திருக்காரு. தூக்கு 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 பாடி தூக்கு தூக்கு பாடி தூக்கு பாடி. டேய் தலைமுடி தலைமுடி பறக்கறான்டா. அவரத்துக்கும் பறக்கறான், தூக்குனாலும் பறக்கறான். அப்படியே தூக்கு. வேட்டி ஏன் வேட்டி விடுறா. ஐயோ தூக்குடா தூக்கி. ஆமா வண்டியில வை. அப்படியே போய் வீட்டுல போட்டு. யாரும் பார்க்கலையே. யாரும் பார்க்கல. இந்த நாய்ங்க வேற குலைச்சி எல்லாரும் எழுப்பி விட்டு மாட்டிருக்கு. என்ன பண்ணு? ஏய் வந்துடா. இறக்கி புடுறா. வண்டியை புடுறா போனமே. பணத்தை புடிடா. அப்படி அம்மா தூக்கு. கையை உட்காரா. தூக்குடா. அப்படியே வா. கை விட்டுற. தூக்குடா. ஐயோ புடுறா. என்ன கணக்காண்டா. டேய் தூக்கு விடவில்லை. டேய் பொணக்கணங்கிறது இதானடா. என்ன கணக்குறான்டா. கண்ணாடி வேற கபோதிக்கு. தூக்கு. இந்த நாய் வீட்டுல நாய் இருக்குங்கிறத மறந்துட்டேனே. நாயை துரத்துறா. தொங்காதரா. ஐயோ தொங்காதரா. முடியலடா சாமி. தொங்குறானே. என்ன தூக்குடா. அப்படியே வா. மெதுவா. அம்மோ அப்பா தாத்தா சனி பிடிச்ச நாய. போமா. கண்ணாடியை மாற்றா. அதை மட்டும் தெரியாது. சீக்கிரம் நேரம் வைடா. ஐயோ பார்த்து நாய் இருக்கா? நாய்
ஐயோ குட்டி நாய் குட்டியா அப்போ கேட்டு சத்து ஏன் வந்து கேட்டேன் நான் சத்துறதில்லை கேட்டு பத்து ஏன் வண்டி சாவிடா வண்டியில் இருக்கு ஆகா வடிவேலு அண்ணா இந்தா டீயை குடி ஐயோ எனக்கு டீயே வேணாண்ணா. டேய் இது அந்த டீ தூள் இல்லடா இது வேற ஐயோ நான் டீ குடிக்கிறதே விட்டுட்டேன். டீ குடிக்கிறதே ஆமா. விட்டுட்டியா ஏய் ஆ? முருகேசன் செத்துட்டான், டீ போட்டு சீக்கிரம் கொண்டு வா. முருகேச செத்ததே டீயால தான் நான் அண்ணே என்னையா சொன்னீங்க ஆமாண்டா, உன்னைத்தான். அண்ணே பால் வாங்கல வேற ஏதாவது கடையில் சொல்லலாமா ஊர்லயே உன் கடை மட்டும் தான்டா இருக்கு, சீக்கிரம் போட்டு கொண்டு வாடா. ஐயோ அவன் வீட்டுக்கு எப்படி போவன்னே தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் சரிண்ணே போட்டு நானே எடுத்துட்டு வரேன் நீ போன பின்னாடியே வரேன் டேய் வடிவேல் எப்படியும் டீ எடுத்துட்டு தான் போய் ஆகணும் மாட்டிருக்கு நான் ஒரு டீ போட்டு தரேன் நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறியா டீயே எடுத்துட்டு போறது இருக்கட்டும். எந்த டீ தூள்ல போட போற? எந்த டீ தூள்ல போட அந்த புது டீ தூள்ல போட்டு இருக்கிறவனும் கொல்றதுக்கு பாக்குறியா? இன்னும் என்ன நீ கொலைக்காரனாவே பார்த்துக்கிட்டு அந்த இருக்க டீ தூளை தூக்கி எட்ட பண்ண பழைய டீ தூள்லயே போட்டுக்கொன்ன. கரெக்டா அந்த பண்ணாட கொடுத்த டீ தூளை எங்கேயாவது குப்பையில தூக்கி போடணும் அதனால தான் வந்தது வினையே டேய் பழைய டீ தூள்லயே போட்டுடுறேன் எப்படியாவது போய் சமாளிச்சிருவோம் கண்டிப்பா. வா வீடு வரப்போகுது ஏ வடிவேலு நானே பதட்டத்தில் ஏதாவது இருந்தாலும் என்ன காப்பாத்துற அது சரி நீ என்ன மாட்டி விடாம இருந்தா சரி விடாம போறேன்னு கொச்சிக்காத உன்னையே நிப்பாட்டா இறங்கி தொலையண்டா எருமை எல்லாம் சொல்லிடுமா உனக்கு இந்த கப்ப புடி எல்லாம் ஒன்னாலதான் நானா டீயை போட்டுக்கொன்ன? ஆமா எல்லாத்தையும் போய் சொல்லு நான் தான் டீ கொடுத்து கொண்டேன்னு நீ ஒரு ஆள் போதுண்டா போடா செத்தவன் ஒரு 7:30 அவன் முகம் ஒரு ராவு காலம் என்ன ஆக போகுதோ நமக்கு இன்னைக்கு யமகண்டம் தான் ஏற்கனவே அவன் மாமன் போதையில தான்டா சுத்துவான் இப்ப அப்ப செத்துட்டான்னு ஓவரா இருப்பான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஐயோ அலறான்டா நீ எதுக்கு நான் அதுக்கு அலற? நீ பயப்படுறது இல்லாம என்னையும் பயமுத்துற. அது சரி நீ கொலை பண்ணியிருந்தா உனக்கு தெரியும் ஐயோ நான் கொலைகாரன்னு ஏவாயாலே சொல்லிட்டு இருக்கேனே டேய் நீ பழைய கோபம் எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காத அண்ணனை எதா இருந்தாலும் காப்பாத்தி விட்டுடுறா என்ன எல்லா பிரச்சனையும் எடுத்து விட்டு போய் சாண்டான் உடனே என்ன பண்ண போறனோ தெரியல. நானும் இப்போ ஏதோ ஒன்று பண்ணி சாக வேண்டியதான், போய் சேர வேண்டியதான். நான் உனக்கு புரியுதா இல்லையா? நான் உனக்கு அந்த பண்ணிட்டு போனதுக்கெல்லாம் என்கிட்ட தானே வந்து நிற்பானுங்க. எனக்கு டீலாம் வேணாண்ணே. முட்டம் ஐயோ நம்ம கண்ணாடியோட விட்டுட்டு போயிட்டோமா போய் சேட்டான். ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேட்டான். என்ன பண்ண போறனோ தெரியல. காலையே வந்துருவானுங்க காரணம் கேட்டு. என்ன பண்ணுவேன், யார்கிட்ட ரெடி பண்ணுவேன்? இவங்கிட்ட யாராவது சொல்லுங்கடா அப்புறம் போய் சேட்டான். டீ தான் முக்கியமா? ரொம்ப உக்கரமா இருக்கானே என்ன பண்ண போறானோ டீ சாப்பிடுங்க எவனோ ஒருத்தன் அப்புறம் போட்டு தட்டான். வரல தெரியல, மாசமாக போடுவேன். மாசமாக போய் சார் வாங்க சார் வாங்க சார். எவனோ ஒருத்தன் அப்புறம் போட்டு தட்டான் சார். எவன் தான் சார் தெரியல, அதுதான் சார் தெரியல. எப்படியாவது அவனை கட்டுப்பிடிங்க சார். நீ இவன் டீ கடையில் உட்காந்துருக்கும் நல்லா தானே உட்காந்து அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்? ஏ டீ இங்க வா. நேத்தி அந்த ஆளு உன் கடையில நல்லா தான் உட்காந்துருந்தான் டீ சாப்பிட்டு. என்னாச்சு அந்த ஆளுக்கு? டீ சாப்பிட்டு போனாரு என்னமோ தெரியலங்க ஏதோ மாரடைப்புல செத்துட்டாரு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க ஐயா. அப்ப நீ தான் கொன்னியா? எது நான் கொன்ன? நீ தான் அப்பனை கொண்டிருக்க. ஏங்க எங்க அப்பனே நான் கொலை பண்ணலங்க தானா நீ தான் கொண்டிருக்க. அடுத்து இவளை போட்டு டீ எடுத்து வந்துருக்க. எது இங்க வெட்டாம விட மாட்டேன். ஐயோ எடுக்கறானே ஐயோ காப்பாத்துறா ஐயா இதுக்கு சம்பந்தமே இல்லங்க ஐயா சொல்லுங்க பாத்துக்கிட்டே இந்த மாதிரி அந்த பொண்ணு நான் எனக்கு ஆத்தி ஐயா பாடி ஏந்திச்சிச்சுங்க ஐயா. என்னங்க என்ன பாக்குறீங்க? இதுக்கு நான் காரணம் இல்லைங்க. முதல்ல கத்தியை கீழே போடுறேன். என்னடா நடக்குது? நைனா நீ செத்துட்ட, படு படு. செத்துட்ட படா? சார் இவன் தான் சார் என் அப்பனை போட்டு தட்டான். டேய் செத்தவன் ஏந்திரிச்சு உட்காந்துருக்கான் அப்புறம் நீ தான் கொண்டா அவன் தான் பொழைச்சிக்கிட்டான் அப்புறம் நான் தானே விஷத்தை கலந்தேன், எப்படி வந்தான்? ஐயோ உளறிட்டனே. நீ தான் விஷத்தை கலந்தியா? அப்ப இவன் தான் கொலை பண்ண பார்த்ததா? ஆடா பாவி, நீ தான் விஷத்தை கல்யாடா.
அப்பயே நினச்சேன்டா இவன் கடையில் நான் டீயை சாப்பிட்டேன் நல்ல காலம் முறியடிச்சிச்சுடா. அப்போ என் கடை டீ தான் உன் விஷத்தை முறியடிச்சிருக்கா? அப்போ என்னால் தான் பொழைச்சிருக்கேன்னு சொல்லு. யோ உங்கள் அப்பா பொழைச்சதே என்னாலயா? நீ என்னன்னா என்ன கொலைகாரங்கிற? சார் இவன் தான் விஷத்தை கலந்துருக்கான். முதல்ல இவரை கூட்டு போய் லாடம் கட்டுங்க சார். நீயே சார் கொலை பண்ண நான் குடிக்கிறதுக்கு விஷத்தை கலந்து வச்சிருந்தேன் சார், அதை தெரியாம அந்த ஆளை எடுத்து குடிச்சிட்டான் சார். அட குடிகார பையில, தற்கொலை பண்ண அவன் போயிருக்கான், நீ ஏன்டா அதை எடுத்து குடிச்ச? நீ ஏன்டா விஷத்தை குடிக்க போன? சார் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எது? என்னோட வயசுல சின்ன பையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். இந்த ஆள் எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்க மாட்டான் சார். அவனுமோ மாப்பிள்ளை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பாருங்க, என் கல்யாணத்தை தான் கெடுத்தான்னு பார்த்தா என் சாவியும் கெடுத்துட்டான் சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. யோ ஏன் நேரத்தெல்லாம் வீணாக்குறீங்க? சீக்கிரம் உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வையா. யோ உன் வேலையும் போய் பாரியா பையா. சரிங்க ஐயா. தம்பி உன் ஃபீலிங்ஸ் புரியுது. ஏன்னா நானும் சிங்கிள் தான்.